ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காப்பு கட்டிய மூலிகைகள். நிறைய மூலிகைகள் நான் காப்பு கட்டி அதை கொண்டு வந்திருக்கிறேன். அதை முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூலிகை தான் ரொம்ப முக்கியமானது. மூலிகைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் செய்கிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலான்னா, அந்த எல்லாத்துக்குமே ஊதுவத்தி காமிச்சிக்கிறோம். அது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா கூட அதுக்கு ஊதுவத்தி காமிக்காமல் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா உங்களுக்கு அதை கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். அது என்னென்ன மூலிகைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேஷனாக நான் சொல்கிறேன். அப்படியே பார்ப்போம். ஸோ அதை பிரிச்சுட்டோம். ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நேரங்களில் சுப ஓரைகளில், பௌர்ணமி நேரம், வளர்பிறை நேரம், ஒரு சில மூலிகைகள் தேய்பிரையில் எடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நத்தைச்சூரி விதை. நத்தைச்சூரி ரொம்ப முக்கியமானது. நத்தைச்சூரி மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இது ஒன்றும் இல்லை. இந்த நத்தைச்சூரி நம்ம விதை போட்டு அதை வளர விட்டு அதை வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் மட்டும் நம்ம எடுத்து தாயத்தில் போட்டோம்னாக்கா சகல செல்வங்களும் கொழிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதை தாயத்தில் போட்டு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கவரில் பிரிச்சுட்ருக்கேன் இல்லையா, இப்போ நம்ம கவரில் பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா குப்பைமேனி செடி. உங்களுக்கு அது ரகசியமாக வைக்கப்பட்ட உள்ள ஒரு விஷயம். அது என்னென்னா கணவன் மனைவி வசியத்துக்கு பக்காவாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கீழாநெல்லி செடியோட இது பறித்து வச்சது அந்த கவர்லேருந்து. இது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெள்ளரிக்கன் இவ்வளோ பெரிய வேர்லாம் கிடச்சின்னா அப்படியே லட்டு மாதிரி எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த வெள்ளரிக்கன் வேரில் பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கு பந்தனம். ஒரு வீட்டுக்கு ஒரு 400 வருஷங்களுக்கு மேலே ரொம்ப பவர் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள். அவ்வளோவுமே கஷ்டம். இது எப்படி எடுத்தோன்னே, பெரிய மரம் அது எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த வேர்கிட்ட வரும்போது இந்த மூங்கிலோட குச்சி கூறாக இருக்குல்ல, அது மாதிரி வச்சு, ஏன்னா அதில் படலாம், இரும்பு பட்டுச்சுன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி செஞ்சு ஒரு 4 நாள் கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கிட்ட போயிடுச்சு அது. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக விட்டு ஒரு க்ரேன் வச்சு, க்ரேன்லேருந்து அதை வச்சு தண்ணி நல்லா பொதன்னு அது போய் இந்த சேரும் சகதியமாக இருக்கும்போது கூறு ஆட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு கட்டும்போது மண் போட்டு அப்படி வச்சு எடுத்தது தான் அது. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பொருட்செலவும் ரொம்ப வேலை மெனக்கட்டும் அதை எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா அந்த அது ஊமத்தாது, சாரி, அது பார்த்திங்கன்னா மருள் ஊமத்தாது. சின்னதாக இருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஏற்றத்துக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஸோ கடைசியாக அது பார்த்தோன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு நூமையை பார்த்து எடுக்கணுங்க. அவ்வளோ கஷ்டம் அது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முறைப்படி காப்பு கட்டி எடுத்தோன்னே அது எல்லா மூலிகைகளுமே இதெல்லாம் எடுத்து மையாச்சுன்னா அவ்வளோ பக்கா வேலை செய்யும். இது மல்லிகைப்பூ செடி இருக்குல்ல, மல்லிகைப்பூ செடியோட வேறு இது. மல்லிகைப்பூ செடி எதுக்குன்னா, இந்த அரசியலெல்லாம் இருக்காங்கள்ல, அரசியல் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதம். இந்த வேறு காப்பு கட்டி எடுத்து முறைப்படி வெள்ளி தாயத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமில் போட்டுக்கிறாங்க. இப்போ அரசியல் கட்சியில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு பிடிக்காத ஆளானா கூட இவங்க பேச்சுக்கு எதிர்பேச்சே வராது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது செய்யும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. ஸோ தேர்தல் நேரங்களில் இதுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகம். ஸோ இது நத்தைச்சூரி விதை. சொன்னேன் இல்லையா, சகலங்களும் நம்ம சாதிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு
மூலிகை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மூலிகையோட விதை இது. இது கூட ஒரு விஷயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஒரு எருவுன்னு சொல்லுவாங்க, அது உரம். அந்த உரத்தை வந்து சேர்த்து போடும்போது நல்லா வீரியமாக நல்லா ஸ்பீடாக வளரும் அது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த நத்தைச்சூரி விதை இதை வாங்கி நம்ம நம்ம தோட்டத்தில் போடலன்னா கூட நம்ம மாடிக்கு மேலே கூட நம்ம போட்டு அதை வந்து வளர்த்துக்கலாம். ரைட், இதுதாங்க விஷயம். ஒரு மூலிகை இது நம்ம இந்த விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஒரு மூலிகை எடுக்கிறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்த வாட்டி அந்த வீடியோக்களில் எப்படி காப்பு கட்டுறோம், எப்படி சாப நிவர்த்தி பண்ணுறோன்னு சொல்லலாம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி நாளே போயிட்டு அந்த இடத்த வந்து பார்த்து நல்லா ஈரமாக்கிடணும். அதாவது தண்ணி ஊற்றி அதை வச்சுட்டு ஸோ மறுவாத நாள் வந்து நம்ம அதை போயிட்டு என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொம்பு மஞ்சள் கட்டிட்டு எப்படி அந்த காலத்தில் பெண்களுக்கு தாலி கட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே தாலி கட்டுற மாதிரி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சும்மா ஒரு மூலிகை எடுக்கிறேன்னா அது அப்படியே எடுத்தோன்னா அது வேலை செய்யாது. அதுக்குமே சுத்தபத்தம் இருக்கணும். ஸோ அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு சுத்தமாக மம்டியில் பெரிய செதுக்கி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், முடிஞ்சால் அவல் கடலை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அதுக்கு வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு ஸோ அதுக்கிட்ட வேண்டிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு எல்லை தேவதை இருக்கும். அந்த எல்லை தேவதைக்கிட்ட, அம்மா தாயே, இந்த மூலிகை நான் எடுக்க போகிறேன், இந்த மூலிகை வந்து இந்த விஷயத்துக்காக தான் எடுக்க போகிறேன், எனக்கு இந்த நல்லது ஆகணும், எனக்காக நீங்கள் வந்து இந்த மூலிகை வந்து நல்லபடியாக எனக்கு எடுத்து கொடுங்க, இதில் சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கணும். அப்படி மனதார வேண்டிக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து பலிதமாகும். ஆனதுக்கப்புறம் ஊதுபத்தி அந்த செடிக்கு காமிச்சு, செடியாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த கொம்பு மஞ்சள் எடுத்து ஏதாவது பெரிய செடி, இப்போ நம்ம வெள்ளருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு, அது ஏதோ ஒரு கலையில் மட்டும் நம்ம கட்டினா போதுமானது. 3 முடிச்சு நம்ம போட்டுட்டு மனசில் வேண்டிட்டு திருநீரை கையில் எடுத்துகிட்டு சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லணும். சாப நிவர்த்தி மந்திரன்றது என்ன, நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓம் சித்தர்கள் சாபம் நசினசி, ஓம் தேவர்கள் சாபம் நசினசி, வேறு எவரிட்ட சாபம் நசினசி, ஓம் மூலிகை தேவா. ஏன்னா இது மூலிகை இல்லையா, நம்ம எந்திரம் எழுதும்போது எந்திர தேவான்னு சொல்லுவோம், சோழியை வந்து உருவேற்றும் போது சோழி மாதா அப்படின்னு சொல்லுவோம். இது மூலிகைன்றதுனால மூலிகை தேவா அப்படின்னு சொல்லி அந்த செடி மேலே நம்ம மூலிகை தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவ, ஓம் சக்தி நிற்க சிவ நிற்க, சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இப்போ இங்கே பார்த்தேன்னா ஆக்சுவலாக நம்ம இதை பேசுறது வேறு விஷயங்கள், அதில் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டியதாக இருந்ததுனால நான் இதை மியூட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வாய்ஸ் கொடுக்குறேன். அதனால் கொஞ்சம் இதுக்கும் வாய்ஸ் வந்து சிங்க் ஆகலாம். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த வெள்ளரிக்கன் வேர் இருக்குல்லையா, கனமாக இருக்கலாம், இதில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம மையை தயாரிக்கலாம். நல்லா கருக்கிட்டு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கருக்கிட்டு அதை வந்து குழந்தைங்களுடைய படிக்காத குழந்தைங்களுக்கு, மக்கா இருக்கிறாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இதை மையாக வச்சுட்டு போனோன்னா நல்லா படிப்பாங்க. ஸோ அது இல்லாமல் விநாயகர் உபாசனை எடுக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். ஸோ என்னென்ன இப்போ இந்த சாப நிவர்த்தி பண்ணோம் இல்லையா, அது அந்த மந்திரத்தை திருமண வாட்டி சொல்கிற பாருங்க. ஓம் சித்தர்கள் சாபம் நசினசி, ஓம் தேவர்கள் சாபம் நசினசி, வேறு எவரிட்ட சாபம் நசினசி, ஓம் எந்திர தேவா உன் உயிர் உன் உடலில். ஸோ தப்பாக சொல்லிவிட்டேன். ஓம் எந்திர தேவா மூலிகை தேவான்னு மாற்றிக்கணும். ஓம் மூலிகை தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவ, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ. அதாவது திருநீரை இந்த 3 விரல் எடுத்துக்கிறோம். எந்தெந்த விரல், மோதிர விரல், நடுவிரல், அப்புறம் கட்டை விரல், 3 விரலில் வச்சு நம்ம நெஞ்சு கோயிலில் வச்சு மனசார வேண்டி அந்த செடி மேலே 3 வாட்டி போடுறோம். 3 வாட்டி போட்டதுக்கப்புறமா அந்த செடிக்கு அந்த மூலிகைக்கு வந்து சாப நிவர்த்தி ஆகிடுது. சாப நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுக்கணும். சின்ன செடியாக இருந்தால் அப்பயே நம்ம எடுத்துடலாம். இப்போ 10-15 செடி இருக்க தோட்டத்தில் சின்னதாக போட்டுக்கணுங்களா, ஒரே ஒரு காப்பு கட்டி எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். அதாவது என்னென்ன, நம்ம மாந்திரிகத்தில் சாதிக்கணுன்னா ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது களப்பணி, இறங்கி வேலை செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு மாந்திரிகம் கிடையாது. அங்கே சொன்ன ஓரைகள், அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க சித்தர்கள், எவன் ஒருத்தன் ஓரையை பார்த்து வேலை செய்கிறான், ஓரை சாஸ்திரத்தில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பண்ணுறானோ அவனை வெல்ல எவனாலுமே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயந்தாங்க. இப்போ சனி ஓரை வருதுன்னு வைங்களேன், நம்ம ஒரு பிரி வேலையை எடுக்கிறோம், அதை சனி ஓரையில் பண்ணும்போது
அந்த அழிவு வேலைகளை பவராக செய்யும். அப்படி சூரிய ஓரை எடுக்கிறோன்னா சூரிய ஓரையிலையும் பார்த்திங்கன்னா கெட்டது தான், ஞாயிறு ஓரை எடுத்தாலும் கெட்டது தான். ஸோ இந்த மாதிரியான பிரிக்கிற வேலைலாம் அதில் எடுத்து செய்யணும். ஸோ வசிய வேலைகள், நல்ல காரியங்கள், தொழில் வளர்ச்சி தகடு எழுதுகிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதும்போது சந்திர ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை, இந்த மாதிரியான நல்ல ஓரைகளை எழுதும்போது ஏன் அப்படின்னா அந்தந்த ஓரை வரும்போது அந்த கதிர்கள் வந்து ரேஸ் வந்து நம்ம பூமியில் படும். இப்போ சனி ஓரைன்னா சனியோட கதிர்கள் வந்து படும், அது கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ நம்ம அந்த எந்திரத்தை எழுதும் போதும் மந்திரம் சொல்லும் போதும் வீரியமாக வேலை செய்யும். இப்போது ஒரு வசியம் பண்ணுறோம், சந்திர ஓரையில் பண்ணுறோம், சுக்கிர ஓரையில் பண்ணுறோன்னா அது வீரியமாக வேலை செய்யும். எப்படி வசியத்துக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ஓரைகளை பார்த்து பண்ணுறது சிறப்பப்பா. அதுதான் நம்ம ஒரு விஷயத்தில் சாதிக்கணுன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், வேலை மெனக்கட்டு போகணும். நம்மளுக்கு 1000 வேலைகள் எப்போவுமே இது என்ன காட்டுறேன்னா ஊதுவத்தி இல்லாமல் எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாது. ஊதுவத்தி ஒரு மந்திரம் படிக்கும் போதும் சரி, எந்திரங்கள் எழுதும் போதும் சரி, சாமி கும்பிடும்போதும் சரி, ஊதுவத்தி எப்போவுமே வச்சுருக்கணும்ப்பா. ஏன்னா ஊதுவத்தின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கற்பூர ஏற்றலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஊதுவத்தி வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து முறைப்படி நம்ம காப்பு கட்டி எடுத்தாச்சு. தேவையான தாயத்தில் ஒவ்வொரு எந்திரமே போடும்போதும் ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்து அதில் நம்ம போடும்போது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சாதிச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது இந்த மூலிகைகள் தேவை அப்படின்னு சொன்னாலும், மை விஷயங்கள் தேவை அப்படின்னாலும், சோழி வேணும்னாலும் சோழியை நம்ம உருவேற்றி வச்சுருக்கிறோம். அப்புறமா வந்து வசிய குடுவைகள் வேணும்னாலும், எந்த விதமான எந்திரங்கள் வேணுனாலும், படிப்பு வரத்துக்கும் சரி எல்லா எந்திரங்களுமே நம்மக்கிட்ட இருக்குதுப்பா. அதே மாதிரி தாயத்தில் அடிக்கிற பொருள் வேணாலும் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.